பிரைஸ்லாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம மீண்டும் ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். அதாவது வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 15வது வசனம் பார்க்கணும். நாய்களும் சூன்யக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிராரணைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்போ பாருங்கள், அப்போனா என்ன அர்த்தம்னா, நாய்கள் சூன்யக்காரர்களோடு சேர்ந்துக்குது, விபச்சாரக்காரர்கள் அதெல்லாம் சேர்த்துக்குது. நமக்கு கூட தெரியும், ஆனால் நாய்களும் நம்ம கூட சேர்ந்துக்குதுன்றது நமக்கு தெரியாது இல்லையா? ஏன் அப்படின்னா, நாயுடைய சுபாவங்களும் நம்முடைய சுபாவங்களும் பாதிக்கு பாதி அதே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம கூட சில டைம் டென்ஷன் ஆகிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், பல்லுன்னு குலைக்கிறோம் மற்றவங்க மேலே. நாய்க்கு வந்து எப்போ குலைக்கும், எப்போ சாதாரணமாக இருக்கும், எப்போ கொஞ்சோன்னு தெரியாது. அதோட சுபாவம் அப்படி தான், எந்த டைமே தெரியாது அதுக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நாய்களுக்குரிய சுபாவங்கள் நம்மக்கிட்டே இருக்குது. அது வந்து என்னது அப்படின்னா, அதனால தான் அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. சூன்யக்காரர் விபச்சாரக்காரர் கொலைபாதகர் விக்கிரகோடு சேர்ந்து அது என்ன செய்யுது, புறம்பே இருப்பார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ நாய்களும் புறம்பே இருக்கணும்னா அதுக்கு ஒன்றும் இல்லை, மோட்சம் கிடையாது, பரலோகம் கிடையாதுன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த வசனத்தின்படி பார்த்தா அதுங்களுக்கும் பரலோகம் கிடையாது, அதையும் சேர்த்துருக்கிறார் ஆண்டவர் நரகத்துக்கு. அப்போ பார்த்துக்கணும். சரியா? ரெண்டாவது வந்து ஆதியாகமம் 1:24 நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 1:24 பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊர் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிரிப்பிக்கிறது என்று அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊர் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீங்களா? யார் உண்டாக்குறது? எல்லாமே ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. என்னது? மனுஷனை அவருடைய ரூபத்தின் பண்ணி உருவாக்கினார். சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்கள், மீன், அது இது நிறைய கிடக்குது சமுத்திரத்தில் இல்லையா, கடலில். ஆகாயத்து பறவைகள், மிருக ஜீவன்கள், பூமி அனைத்தினும் மேலே ஊரும் பிராணிகள் எல்லாமே ஆண்டவத்தை உருவாக்குறது. அப்போ நாய்கள் முதற்கொண்டு யார் உண்டாக்கியிருப்பா எல்லாவற்றையும், ஒரு சிட்டுக்குருவி மட்டும் இல்லை, பட்டர்ஃப்ளை மூவ் எல்லாவற்றையும் ஆண்டவர். எந்த ஜீவராசியாக இருந்தாலும் மீன் குட்டி மீன் எல்லாமே அந்த கடலில் இருக்குதுன்னு சொல்லிட்டார் இல்லையா? எல்லாமே இந்த வசனப்படி நம்ம பார்த்தோம்னா, ஆதியாக 1:24-25 படி பார்த்தோம்னா எல்லாமே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது. 25 வரைக்கும். சரிங்களா? அதே தான். அது அடுத்தது வந்து ஆதியாகமம் 2:7 பார்த்தோம்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணியினால் உருவாக்கி ஜீவா சுவாசத்தை நாட்டில் ஊதினார். மனுஷன் ஜீவாத்துவம். மனுஷனுக்கு உயிர் கொடுத்தது யார்? சுவாசம் கொடுக்கறது அவர் தான். எல்லாமே அவர் தான் நமக்கு தராது இல்லையா? அதுபோல் தான் ஆவி ஆத்மா சரீரம் வந்து குற்றமற்ற தான் இருக்கணுமா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எப்போதுன்னா செய்யணும், குற்றம் இல்லாத இருக்கணுமா. அதுதான் நமக்கு நல்லது. நம்ம வந்து பிரசங்கி 3:21 பார்ப்போமா? பிரசங்கி 3:21 உயர ஏறு மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இருக்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? பார்த்தீங்களா? எல்லாம் 20வது பார்த்தீங்கன்னா, எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணினாலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புவது. மண்ணினால் உண்டாக்கப்பட்டதில் மண்ணுக்கு தான் திரும்பும். சரியா? நம்ம கூட என்ன செய்ய சத்தம்னா மண்ணுக்கு தான் போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், உயர இருக்கிற மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமி மிருகங்களுடைய ஆவியும் அறிந்தவன் யார்? யார் அறிகிறாங்க? ஆண்டவர் தவிர நமக்கு யாருமே கிடையாது, அறியவும் முடியாது. அதே மாதிரி நம்ம எல்லாமல் நன்மையே அல்லாமல் வேறு நன்மை இல்லை என்று கண்டு இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படி அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? ஒருதே செத்து போயிடணுமோ, திரும்பி வர முடியுமா? நம்மளால வரவே முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம ஆவி ஆத்மா சரத்து குற்றமற்றதை இது பண்ணணும். அதே மாதிரி தான் நம்ம எறும்பை பார்த்து நம்ம வந்து சுபாவத்தை கண்டுபிடிச்சிடணும். எறும்பு பாருங்கள், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், குட்டி விட்டு தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு கட்டெரும்பு எடுத்தால் கூட லைனாக போகும்.
அதுக்கிட்ட அந்த ஒரு ஒழுக்கம் இருக்கும் பாருங்க, லைன் இருக்கணும், அப்படியே போகும், அழகாக ஒழுங்காக போகும். ஒன்று நின்னோன்னா எல்லாம் லைனாக நின்றோம். ஒரு உணவு எடுத்து போச்சுன்னா எல்லா வாயிலும் உணவு இருக்கும், போய் சேர்ந்துச்சு இருக்கும். அந்த எறும்பு கூட இல்லாமல் நம்ம வந்து நான் சோம்பேறியாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யக்கூடாது, சோம்பேறி இருக்கக்கூடாது. மற்றவங்களை வந்து நம்ம நாயை போல் என்ன செய்யக்கூடாது. பழமொழி இருக்குது பாருங்கள், என்னது 40 வயசான நாய் குணம், 60 வயசான பேய் குணம்னு சொல்லுவாங்க, பழமொழி இருக்குது. அப்போ 40 வயசான நம்மளுக்கு என்ன வருது, நாய் குணம் வந்துடுது. நம்ம ஒத்துக்கிட்டு தான் அவனு வேறு வழி இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்கள். 40 வயசானவொன்னே நமக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியாச்சுன்னு வச்சுங்களேன். 40 வயசானவங்க கூட வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன செய்வாங்க, அவங்கள அறியாமலே சட்டுன்னு அப்படியே எரிஞ்சு விழுவாங்க. அந்த எரிஞ்சு விழும்போது நம்மளுக்கு அப்படியே அப்பா நம்ம செத்தே போயிடலாமான்னு இருக்கும். அப்படி ஒரு வலி வலிக்கும் பாருங்கள், நம்மளுக்கு மனசே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அது நாயின் சுபாவம். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் வந்து உடன்படிக்கை கூட பண்ணியிருப்பாங்க, ஆண்டவரோட உடன்படிக்கை பண்ணியிருப்பாங்க, நிறையா பண்ணியிருப்பாங்க. பூ வைக்க மாட்டேன், இது நாங்கள் எடுத்துட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், அது இது இன்னொன்று அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க ஆண்டவர்கிட்ட. ஆனால் கொஞ்சம் நாள் ஆனவுடனே என்ன செய்வாங்க, அதெல்லாம் திருப்பியும் அவங்க செய்வாங்க, திருப்பியும் செய்வாங்க. ஏன்னா அவங்களால இருக்க முடியாது. ஏதோ ஒரு இமோஷனில் அவங்களுக்கு ஒரு டென்ஷனில் அவங்க சொல்லிட்டாங்க, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் அப்படி செய்வோம், கதையெல்லாம் அழிஞ்சிருப்பாங்க. ஆனால் கொஞ்ச நாள் போக 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 அவங்களுக்கு வயசாக அவங்களால என்ன செய்ய முடியாது, அதெல்லாம் நிறைவேற்ற முடியாது. ஆண்டுகிட்டே விலகி ஜீவிக்கணுன்ட்டு நினைப்பாங்க. ஏன்னா நம்ம உடன்படிக்கை பண்ணிட்டுமே அது நிறைவேற்றணுமேனு அவங்களுடைய ஆதங்கம். அதாவது நம்ம உள்ளே போகிறது தாங்க நம்மளை தீட்டுப்படுத்தாது, மிருகத்துக்கு வந்து வெளியே வருது இல்லை, அதுதான் பயங்கர தீட்டுப்படுத்தும் உள்ள. அதனால் நம்ம எப்போவுமே உஷாராக இருக்கணும். எல்லா காரியங்களையும் நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். சிறு வயது தொடங்கி நம்ம வந்து கீழ்ப்படுத்தலே நமக்கு இருக்காது. சிறு வயது முதலிருந்தே நமக்கு கீழ்ப்படுத்தல் இருக்காது. ஏன்னா ஜென்ம சுபாவம் அது. அதனால் நம்ம சுகமாக இருக்கணும்னா நம்ம ஆண்டவர் பேரில் பற்றுதலாக இருக்கணும். நாய்களை போல இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அது பீருன்றதை தானே தின்னுடும். நாய் கக்கினதை தின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தான் என்ன செய்யணும், நம்ம என்னென்ன உடன்படிக்கை பண்ணுமோ அது எல்லாத்தையும் மறந்துட்டு செய்வோம், திருப்பவும் அது எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். பூ வச்சுக்குவோம், சினிமா பார்ப்போம், ட்ராமா பார்ப்போம், சினிமாவுக்கு போவோம், வருவோம், இந்த உடன்படிக்கையை மீறிடுவோம். அதுதான் நாயின் சுபாவம். என்னென்னா தான் கக்கினதையே கொஞ்ச நேரம் திருப்பி அது தின்னோம், வேறு தின்றோம். அதுதான் தான் கக்கினதையே நாய்கள் தின்னவன். நம்மளும் என்ன செய்யணும், நம்ம பண்ண பிரதிஷ்டை விட்டுட்டு அதையே நம்ம திரும்ப திரும்ப என்ன செய்யணும் இல்லைங்களா. அதுதான் நாய்கள் சுபாவம் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, அது பீருண்டதை தின்னும். பீருண்டதுன்னு என்னென்னா, இந்த எலி எல்லாம் செத்து போச்சுன்னா பாருங்களேன், எலி செத்து போச்சுன்னா அது காக்கா வந்து போட்டுரும். சிலது காக்கா தின்றோம், சிலது மிச்சம் மீதி போட்டுருப்பாங்க, அதை நாய் போய் தின்னும். மற்ற மிருகங்கள் செத்து போயிருக்குது, காக்கா குருவி பறந்து அது ஏதாவது செத்து கிடந்துச்சுங்க தரையில், அது நாய் வந்து உட்காந்து தின்னுட்டு கிடக்கும், குடல் கிடல் எல்லாத்தையும் தின்னும். பீருண்டதை தின்னும். அதுதான் பீருண்டதுன்னா செத்தது கீழ் போட்டது எல்லாத்தையும் என்ன செய்யும், நாய்கள் தின்னும். நம்மளும் அதே மாதிரி தான் மற்ற காரியங்களில் பழைய காரியங்களை நினச்சி நம்ம என்ன செய்வோம், சுபாவங்கள் நம்மளை மாற்றிக்குவோம். நம்மளே பீருண்டது நம்மளுக்கு தின்ன ஆரம்பிச்சிடும். என்ன அர்த்தம்னா, மறந்து போனது இல்லை, திருப்பி என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படவே கூடாது. அதுதான் நம்ம திருப்பி நம்ம என்ன செய்யணும், யோசித்து நம்ம பழைய இதே யோசித்து நம்மளே இப்போ இது பண்ணிக்கணும். அது என்ன சொல்கிறது தெரியலையே, நம்மளே அது வந்து சுபாவம் இல்லாமல் நம்ம கெடுத்துக்கணும் நம்மளுடைய இதை. அது இருக்கக்கூடாது. அது இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், அது எல்லாத்தையும் விட்டுடணும். பீருண்டதை தின்னாதபடி நம்ம என்ன செய்யணும், நம்ம சுபாவங்களை மாற்றணும். அதாவது மற்றவங்களை வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரி சொல்லி காமிக்கக்கூடாது. மனிதர்கள் வந்து என்ன செய்வது, அந்த ஒரு பழி பாவங்கள்லாம் போடக்கூடாது. மற்றவங்க மேலே என்ன செய்யக்கூடாது, திடீரென்று பீடி பிடிப்பாங்க, திடீர் எல்லாத்தையும் சாலை பிடிப்பாங்க, எல்லாத்தையும் விட்டுருவாங்க. பீருண்டதை தின்ற மாதிரி நம்ம வந்து தின்ட்டு எல்லாத்தையும் செய்வாங்க. திருட வந்தாலும் இதனை செய்யணும். இப்போ நாய்க்கு ஏதாவது போட்டோன்னா அது என்ன செய்யும், அது பீருண்டதை தின்னுட்டு உட்காந்துருக்கும். இந்த மாதிரி சில காரியங்கள் எல்லாம் வந்து நடத்தும். அதனால் அதுக்கு என்ன இருக்காது, அதுக்கு மோட்சம் இருக்காது. இது நாய்களின் சுபாவம் நிறைய இருக்குதுங்க. எனக்கு நம்ம வந்து நாய் போலவே தான் குலைக்கிறோம், வல்லு குலைச்சினே இருக்கும். சிலர் ஒரு பாருங்கள் ஓயாத கத்திட்டு கிடப்பாங்க. சிலர் வீட்டில் சிலர் ஒரு வார்த்தை சொன்னாலே 10 வார்த்தை கற்றுவாங்க. ஏன்னா அது வந்து நாய்களின் சுபாவம். ஒரு நாய் குலைச்சின்னு வச்சுங்களேன், எல்லா நாயும் சூழ்ந்துருக்கு வந்து கத்தும். அது எது கத்துது அதுக்கே தெரியாது. தெருவில் ஒரு நாய் களை காட்டுதுன்னா மற்ற நாயெல்லாம் ஓடி வரும், ஓடி வந்து அப்படியே கத்தினே கிடக்கும். அப்படியே அதுக்கு என்னத்தை கத்துறோம், நம்ம ஏன் கத்துறோம்னு தெரியாது, ஆனால் கத்தின்னு கிடக்கும். ஒரு நாய் கத்தினா எல்லாம் கத்தும். அதுதான் அதோட சுபாவம். அது மாதிரி அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 16:14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
1 ராஜாக்கள் 14:14. உங்களுக்கு அதெல்லாம் பார்த்துங்க. உங்களுக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்கிறது நேரம் கிடையாது, அதெல்லாம் நேரம் இருந்ததுன்னா போயிடும். அதே மாதிரி சங்கீதம் 26:14 சொல்லப்பட்டு, நீதிமொழிகள் 26:11 சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் செய்வான் பீத்து தின்றது, பிச்சு தின்னுமா எப்போ பார்த்தாலும். நம்மளை குடும்பங்களை பரிசில் நம்மளை பிச்சு எடுப்பாங்க, நொயின்னு பிச்சு எடுப்பாங்க நம்மளை. அது நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அந்த சுபாவம் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்க. குடும்பங்கள்லாம் இது உண்டு. நிறைய குடும்பங்களில் இந்த பிச்சு தின்றது சுபாவம், சரீரங்களை பிச்சு தின்னும். நாய் வந்து பிச்சு தின்னும் சும்மாக்கத்தையும், சரியா? அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யும், பிச்சு வீட்டில் கத்தின்னு கிடக்குது, பிச்சு ஒன்று இந்த சின்ன இருப்போம். அதான் நாய் மாதிரி பிச்சு தின்றது. நம்மளும் அதுக்கு சமந்தான். அது மட்டும் இல்லை, நாய்கள் எப்போ வந்து சூழ்ந்து கொள்ளும், அப்படியே மொத்தமாக சேர்ந்துக்கும் நம்மக்கிட்ட வந்து. அதாவது அப்போ யாராவது போயிருந்தால் கூட அவங்கள சூழ்ந்து கொள்ளும் கடிக்கிறதுக்கு. ஒரு நாய் வந்து எல்லா நாயும் அதை சூழ்ந்து கொள்ளும். ஒரு பொட்டை நாய் 4 பொட்டை நாய் ஓடிடும், பொட்டை நாய் பார்த்துட்டு 4 ஆம்பளை நாய் ஓடிடும். இந்த மாதிரி சூழ்ந்து கொள்கிற சுபாவம் உண்டு தான். அதே மாதிரி நம்மளுக்கும் பாருங்கள், நம்ம ஆட்களில் கூட பாருங்கள், ஒரு லேடிஸ் போனால் 4-5 ஜென்ஸ் போவாங்க, பின்னாடியே போவாங்க, அப்படியே பேசிக்கிட்டே போவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி கமெண்ட் அடிச்சுக்கிட்டே போவாங்க, அவங்கள பற்றி கமெண்ட் அடிப்பாங்க, அப்படி இப்படின்னு. அது வந்து சரி கிடையாது இல்லையா? சிலர் வந்து அவங்கள வந்து இது பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அவங்கள. அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே போவாங்க, கிண்டல் அனுப்புவாங்க. அது கல்யாணம் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆகாதவங்களும் இருந்தாலும் சரி, பையனுங்க அந்த மாதிரி செய்கிற பழக்கங்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரு குஷி, அந்த குஷி எங்கேருந்து வரும் நம்மளுக்கு தெரியாது என்ன. அதனால் அது வந்து நாய்களுக்குரிய சுபாவங்கள். அப்படியே பின்னாடியே போகிறது, பின்னாடியே வர்றது, அது வந்து பேசிகிட்டே போகிறது. அந்த ஒரு பொட்டை நாய் பின்னாடி 4 ஆம்பளை நாய் போகிற மாதிரி இவனுங்க ஒரு பொம்பளை பின்னாடியே 4-5 பேர் போவானுங்க. அந்த மலையில் கொண்டு விட்டு போவானுங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் தொடர்ந்து போயிடுவான், தொடர்ந்து போவான் அவங்க பின்னாடி. ஒருத்தர் விட்டவன் இன்னொருத்தர் தொடர்ந்துக்குவான். இதுதான் சுபாவங்கள். இந்த சுபாவங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டுணுன்னு நிறைய இருக்குதுங்க. நாய்கள் சுபாவம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையிலே நிறைய இருக்குது, சரியா? அதை அடுத்த பாட்டில் சொல்கிறேன். நான் விரிவாக சொல்லணுன்ட்டு நினைக்கிறேன், ஆனால் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முடியல. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை பாதுகாப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.